ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு நோட் திஸ் சேனல். எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா? ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிறிஸ்மஸ் அன்றைக்கி வெளியில் போயிருப்போம். அன்றைக்கி விலாக் ஃபுல்லாக அவுட்டிங்கில் இருந்தோம். ப்ளஸ் தஞ்சாவூர் பெரிய கோயில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை ஈவினிங் போனோம். ஸோ தேட்டருக்கு மார்னிங் வெற்றி தேட்டருக்கு போயிட்டு அவதை பார்த்துட்டு அப்புறம் நம்ம வந்து என்ன சாப்பிட்லான்னு பார்த்தா, இங்கே ஆரியபவனில் சூப்பராக இருக்கும்னாங்க. பட் செம்ம கூட்டவங்க. ஸோ கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸோ கேப்பெல்லாம் பாருங்கள், எல்லா ஸ்டாஃப்ஸும் கேப் வச்சுருந்தாங்க. ஒரு வைபாக இருந்துச்சு. ஸோ கஷ்டப்பட்ட இடம் கிடச்சாச்சு. ஸோ அம்மா வந்து சாப்பாடு பிகாஸ் கோயிலுக்கு போகணுங்க, வெஜ் பண்ணி தான். ஸோ ரைஸ் வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா 160, கொஞ்சம் அதிகம் தான். பட் என்னோடய ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா, ரைஸ் நாட் ஓகே, நம்மளுக்கு எனக்கு ஓகே இல்லை. பட் வெஞ்சனெல்லாம் சூப்பராக இருந்தது, பொரியல். ஸோ நம்ம எப்போவுமே வந்து நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். ஸோ என் பொண்ணும் நூடுல்ஸ் வாங்கினேன், நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வாங்கினேன். ஸோ அவங்க 2 பேர் சாப்பாடு. ஸோ நாங்கள் பண்ணது சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. ஓகே, சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. முடிச்சுட்டு நேராக நம்மளுக்கு வேறு என்ன தஞ்சாவூரில் இருக்குது. நம்ம அதிகாலத்துக்கு நான் வந்ததே இல்லை, தான் ஃபஸ்ட் டைம். ஆல்ரெடி 6 months ஆயாச்சு. ஸோ சுரேஷ் கூட்டிகிட்டு போகிறேன்னு ஏமாற்றிட்டு, ஸோ இன்றைக்கி ஒரு வழியாக நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயாச்சு. ஸோ நேராக பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்தது அவுட்லைன். புதுக்கோட்டைக்கும் தஞ்சாவூருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெளியில் அந்த அவுட்லைன் எல்லாமே செம்ம பக்காவாக இருந்தது. ஸோ கிறிஸ்மஸ் செட்டிங்ஸும் நல்லா பார்த்தாச்சு. பிகாஸ் லேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கிறிஸ்மஸ் முடிஞ்சு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உள்ள என்டர் வந்து விநாயகர் கடவுளே எல்லோரும் அருமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஸோ எப்போவுமே கிரவுண்ட் ஃப்ளோர் சாரீ செக்ஷன் தான். ஸோ நம்மளுக்கு யூடியூப் சேலரி வந்தாலுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து அம்மனுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதுனால சரி அம்மனுக்கு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வேண்டியதோட ஃபஸ்ட்டு சேலரி அமௌண்ட் வந்ததும் நான் அம்மாளுக்கு, நம்ம வேதனாகி அம்பாளுக்கு நான் எடுத்து வச்சேன். சாரியை கொடுத்து கோயிலில் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு வந்து அம்பாளுக்கு ஏதாவது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வேதனாகி அம்பாளுக்கும் வராகி அம்மனுக்கும் 2 அம்மனுக்கும் கொடுக்கலான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வேதனாகி அம்பாள் சந்தானம்மன் கோயில். ஸோ உங்களுக்கு அழகாக இருக்கும், வாங்கி நியூ இயர் அன்றைக்கி சாத்தலான்ட்டு அப்போ அழுதிக்கு வந்த ஸ்பாட் தான். ஸோ வாங்கியாச்சு. ஸோ ரேட் எல்லாமே 350 300. ஸோ நல்லா அடுக்க நல்ல ஒரு ஹை டென்ஷனில் கரெக்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நியூ இயர் அன்றைக்கி நம்ம குட்டி அழகாக வச்சுருக்கோம். முருகன் விநாயகர் சிலை, அம்பாள், அன்னபூரணி அம்பாள் அப்படிங்கிறப்போ எல்லாத்துக்கும் நம்ம குட்டி அழகாக தேடி ப்ரைஸ் வந்து 45, 50, 60, 30 அந்த மாதிரி இருந்தது. ஸோ நம்ம 4 வாங்கிட்டேன். ஸோ மனசார நியூ இயர் அன்றைக்கி போட்டு அழகாக பார்க்கணும். ஐம் வெயிட்டிங். எனக்கு அப்படி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சாரீ செக்ஷனுக்கு ஐடியா இல்லை. சரி அம்மாவுக்கு ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு பொங்கலுக்கு வாங்கலாம், பிகாஸ் அவங்களுக்கு ஒரு சாரீ நம்மளோட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வச்சு நம்மளும் பார்த்துட்டு உண்மையாகவே க்யூட்டாக இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் 1300, 1000 இந்த மாதிரி டிஷ்யூ சாரீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா கிராண்டாக தெரியும். சாரீ செக்ஷனே பிரம்மாண்டமாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக சாரீ செக்ஷன்ஸ் தான். ஸோ என் கண்ணில் பட்ட அந்த லாவெண்டர் அதெல்லாம் வச்சு பார்த்துட்டு எடுத்துகிட்டு ரீல்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லையா, ஸோ நம்ம மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு காம்போவில் போட்டிருந்தாங்க பொங்கலுக்கு. இது ஆல்ரெடி நம்ம புதுக்கோட்டையில் பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து தஞ்சாவூரில் இதோட நம்ம ஷைனிங்காக டிஷ்யூலேயே வந்து 2 பேர்த்துக்குமே வச்சுருந்தாங்க. ஸோ அரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 2.5, 2.8 அந்த ரேஞ்சில் இருந்தது. நல்லா இருந்தது. ஸோ இது எல்லாமே நார்மல் நம்மளோட 800, 900 சாரீஸு. ஸோ இது வந்து டக்குன்னு பார்த்திங்கன்னா என்னடா வானம் அப்படின்னு பார்த்தா உள்ளே வந்து க்ளவுட்ஸில் வச்சு பண்ணியிருந்தாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். உண்மையாகவே க்யூட்டாக அழகாக இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள செகண்ட் ஃப்ளோர் போயாச்சு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் முடிச்சாச்சு. ஸோ செகண்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னென்ன வாங்கலாம், மீன் ஃபேன்சி ஐட்டம்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு அண்டு குழந்தைங்களுக்கான உள்ள கேம்ஸ், அந்த மாதிரி விளையாடுற டாய்ஸ் அதெல்லாம் இருந்துச்சு. ப்ளஸ் ட்ரெஸ்ஸஸும் இருந்துச்சு கிட்ஸுக்கு அண்ட் ஆல்சோ நம்மளுக்கு. ஸோ எல்லாம் 1 by 1 சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்மளோட பார்த்துட்டு முருகன் சாமியும் பார்த்துட்டு கடவுளே முருகன் வேண்டிட்டு. ஸோ ஜும்காஸ், ஸோ ரோல் கோல்டு இதெல்லாமே 225, 200, 250 எல்லாமே ஒன்றா இருந்துச்சு. ஸோ ஏதாவது ஒன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று மைனூட்டாக பார்த்துட்டு வந்தேன். பட் எனக்கு ஓகே
என்னோடய காதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யூனிஃபார்முக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். பேங்கிள்ஸ் எல்லாமே பார்த்துட்டு ஒன்ஸ் விசிபிள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். கலெக்ஷன்ஸ் உண்மையாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேன்சி ஐட்டம்ஸ் தான். ஸோ வேறு ஏதாவது பார்க்கலாம் பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் கோல்டில் வச்சுருந்தாங்க இயர்ரிங்ஸு அண்ட் பேர்ல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக முத்துமணி மாலை மாதிரி அழகாக இருந்தது. இது 700-600 ரேஞ்சஸ்லேருந்து இருந்தது. இது ஒன்று போட்டாவே நம்ம குழந்தைங்களுக்கு க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ சாமிக்கு வாங்கியாச்சு 1000 ருபீஸ்க்கு அந்த எல்லாமே. ஸோ நம்மளுக்கு அம்மாவுக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். மீதி நம்மளுக்கு வாங்க வேணான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ பழம் முடிச்சாச்சு. சரி நம்ம கிளம்பியாச்சு, டைம் ஆச்சு. ஸோ தஞ்சாவூரோட விலாக் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அந்த விலாக் நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இதோட நான் முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வர இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அம்பாளுக்கு நியூ இயருக்கு முந்தினால தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணது. கோலப்படி வாங்கிட்டு ஸோ அம்பாளுக்கு ஏதாச்சும் வாங்கணும், நெக்ஸ்ட் செட் மாதிரி கொடுக்கலாம் நம்ம நியூ இயர் அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐடியாவில் கிளம்புனேன். ஸோ கோலப்படியும் வாங்கியாச்சு. ஸோ இப்படி டார்க் கலர்ஸில் எல்லோரும் சும்மா 20 ஆனால் கம்மியோட குவான்டிட்டி தான் கொடுத்தாங்க. பட் டார்க் கலர்ஸ் குவான்டிட்டி செம்மையாக இருந்துச்சு. ஸோ வாங்கிட்டு 100 ருபீஸ்க்கு வாங்கியாச்சு. ஸோ அம்பாளுக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு போகிற ஸ்டோர்ஸ் ஆதிகாலத்துக்கு புதுக்கோட்டை ஆப்போசிட்டில் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. வரலட்சுமி நோக்கி இங்கே தான் வாங்குவோம். எல்லாருமே புதுக்கோட்டை மக்களுக்கு தெரியும் இங்கே எல்லாமே கிடைக்கும் சாமி ரிலேட்டட் திங்ஸு. ஸோ இங்கே தான் வருவேன். குவாலிட்டி வைஸ் உண்மையாகவே க்யூட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா அம்பாளுக்கு அந்த மாதிரி தான் ரேட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது இருக்க தான் செய்யும். ஆனால் நல்ல அழகாக இருக்கும். எது வாங்குறதே தெரியாது. ஸோ ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 2 அம்பாளுக்கும் வாங்கணும். ஸோ 1000-1200 ஸோ ஏதாச்சும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தேங்கிறப்போ இதெல்லாம் 350, 500, 700 இருந்தது. நம்ம ஏதாவது நெக்லஸ் மாதிரி பார்க்கலாம்னு பார்த்தா எல்லாமே க்யூட்டாக இருந்தது. பட் ரேஞ்ச் தான் அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம சக்திக்கு வாய்ந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும், அம்பாளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் ஓகே அப்படின்னு டக்குன்னு செட் ஆச்சு. 2 அம்பாளுக்குமே ஒரே மாதிரி பட் கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதை நான் வரும் பாருங்கள். பட் இதெல்லாம் வேல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. வீரவேல், வெற்றிவேல், சூளம் எல்லாமே இருந்தது. அதுக்கப்புறம் இதுதான் அந்த நெக்ஸ்ட் செட். இது வந்து நம்மளோட ரெட் கிரீன் இருந்தது. இது 2ம் தான். ஃபஸ்ட்டு வந்து வேதநாயகி அம்பாள், இது வாராகி அம்மனுக்கு அந்த எல்லோ கலர் சாரியோட உண்மையாகவே செம்மையாக பாவாடை செட்டு தானே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ப்ளஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அங்கங்கே ஒட்டையில் வெளியில் இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எப்போ நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நியூ இயர் அன்றைக்கி அம்பாவில் நம்ம கொடுத்தது அலங்கரித்து எப்போ பார்க்கலான்ட்டு கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன் வீடியோ. ஸோ எல்லா இடத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸ். எல்லாருமே சூப்பராக இருக்கணும். தேங்க்யூ ஆல். ஹாப்பி நியூ இயர்.